தாவேக்கால என்ன கொள்கை இருக்கு சார்? ஏன் இல்ல? எந்த கொள்கை இல்ல அப்படின்னு சீமான் தெரு நோட்டீஸ் போட்டு அடிக்காத குறையா பேசிட்டு வராரு. யார் என்ன கொள்கை இல்ல? யார் அவர்? இந்த அந்த ஆமக்கர் இதுனவரா? அது தெரியல. இல்ல நீங்க தமிழ் தேசியம் நீங்க போகும்போது நான் என்ன கேக்குறேன், என்ன கறிப்பட்டாங்க அங்க ஆமக்கறின்னு ஒண்ணு இல்ல கேக்குறேன். மான் ஊருகா இல்ல அந்த நான் உங்களுக்கு இலங்கையில ஆமக்கறி எல்லாம் சாப்பிடுறதுக்கு அலோவ் பண்றாங்களான்னு கேக்குறேன். அது எனக்கு நீங்க தெரியாது. சொன்னவர்ட்ட கேளுங்க. நான்லாம் சாப்பிட்டது பழக்கம் இருக்கு, சாப்பிட்டதே கிடையாது. ஈழத்தமிழர்கள் விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க விஜய் தலைவரை ஈழத்தமிழர்கள் போராட்ட களத்தில் நிற்கும் போது அவர் நிதி உதவி அளித்திருக்கிறார், மக்களுக்காக நின்றிருக்கிறார். அவருடைய தம்பியாக நான் இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறேன் என்றால் எண்ணற்ற வேலைகளில் அதே ஈழத்தமிழர்களுக்கு குத்தாக இருக்கும் காரணமாக இருந்த காங்கிரஸ் கூட போய் சீட்டு கேட்டு போயிருக்காரு. ராகுல் காந்தி போய் சந்திச்சிருக்காரு. கச்சத்தீவும் கொடுத்தாங்க, அதையும் மென்ஷன் பண்ணி ஆகும். அது கருணாநிதியை தான் கேட்கணும். அப்பயும் பிரதமர் இவங்க தானே? இல்லை அதை கருணாநிதிட்டையும் கேளு. அன்னைக்கு ஆட்சி ஆண்டவர் தானே, அவர் தானே கையெழுத்து போட்டது. அவர்கிட்ட போஸ்ட் பண்ணது ஒருத்தவங்க சொல்ல முடியும். இருங்க, நான் என்ன கேட்குறேன்னா அதை நீங்கள் கருணாநிதிகிட்ட கேட்கணும். கருணாநிதி குடும்பத்திட்ட போய் கேளுங்க. என்னட்ட கேட்டா எந்த இடத்துல விஜய் நீங்க ஒரு தலைவரா, தமிழர்கள் தமிழ் தேசியம் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு தலைவரா நீங்க பாக்குறீங்க? அவர் தமிழர், அதனால ஏற்றுக்கிட்டேன். தமிழ் பல பேர் இங்கே தமிழராக இருக்காங்களே, ஏன் அவங்களெல்லாம் முகில் விருப்பம் ஏற்றுக்கல, அவரை மட்டும் ஏற்றுக்கிறீங்களே? யார் இங்கே தமிழர் இல்லை? யார் தமிழர்னு சொல்லுங்க. தமிழர்களுக்காக போராடக்கூடியவர்கள் எத்தனை பேர் போராடி கிழிச்சிருக்காங்க அந்த மண்ணில்? ஆனால் தமிழுக்காக உழைக்கிறேன் தருதலை கூட்டம் தலைவர்னு சொல்லக்கூடிய கருணாநிதி சிலை வீதிகள் தோறும் அமைப்பதற்கு வெக்கமல்ல உங்களுக்கு? இப்போதான் தலைவர் களத்தில் இறங்குவார். இறங்கிட்டார். அவர் இறங்கி 2 மணி அதை ஏற்றினார், அங்கே அது போனார். தலைவர் என்ன செய்வார்? தலைவர் ஏற்றுவார். ஏன் இப்போ அவசரப்படுறீங்க? ஸ்ட்ரைட்டாக ஜார்ஜ் கோடியில் தான் கொடியேற்றணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கு. அங்கே போய் கட்சி ஆரம்பிச்சது அங்கே போனாரு. அங்கே போயிட்டு ஏன் பிரஸ் கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது? பிரஸ் கிட்ட பேசணும்னு என்ன கட்டாயமா? மற்ற தலைவர்கள் போல தகவல்களை உங்களோட யார்கிட்ட தான் நீங்க அப்ப பகிர போறீங்க? அவசியம் இல்லை. அவசியம் மக்களிடம் சொல்லுவோம். நாங்க ஏன் பத்திரிகையாளர்கிட்ட பேசணும்? ஆணவ கொலைக்க வாயை திறக்கலையே. திறக்க மாட்டோம். ஜனநாயகம் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியால பெரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அரசு வந்து பெரிய கெடுபிடி கிடைகள் தான். கெடுபிடி எல்லாம் கிடையாது. மன்னரே கலந்துக்கிறாரு. அங்கெல்லாம் போயிருக்காரு. மன்னரே கலந்து இப்ப அங்க கலந்துக்கிறாரு. ஆனா கரூர்ல தனக்காக இறந்த ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் நேர்ல போய் ஆறுதல் சொல்லாம பனையூர்ல வர வச்சு சொன்னார். அங்கே யாரும் செல்லாதவர், அங்க ஒரு கெடுபிடி இருக்கு, அங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னவர் இங்கேயே ஃபாலோ பண்றாங்களா மலேசியால? அங்க மட்டும் அவர் போய் கலந்து வருமானம், இங்க போனா தனக்கு தன்மானம் அவமானம் அப்படின்னு பாக்குறாரு. விஜய் துணிச்சலானவர் தானே சார்? என்ன துணிச்சல் இல்லைன்னு நினைக்கிறேன். துணிச்சலானவர் தான். துணிச்சல் இருந்தது. தலைவர் படத்துக்கு எது சார் அப்போ கொடாநாட்டில் போயிட்டு அங்கே கை கட்டி உட்காரணும்? சினிமா துறை சார்ந்தவர் தான். சினிமா துறையிலே பல சிக்கல் இருக்காங்க. அங்கேயே முன்னின்று எந்த பிரச்சனையும் செய்து முடித்து கொடுக்காதவர். இங்கே தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்குது. முல்லைப்பீரிலிருந்து காவிலிருந்து பல பிரச்சனைகள் இருக்குது. மாவட்டம் வரையாக நிறைய இருக்குது. இதில் என்ன பண்ணிட முடியும் விஜயால? சினிமாவில் விட்டு கொடுத்துட்டாரு. கடைசி தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏதாவது நம்மளுக்கு உரிமை விட்டு கொடுத்துட்டாருன்னா என்ன உரிமை? அவர் நம்பி எப்படி தமிழ்நாட்டு மக்கள் போறாங்க? நீங்க எப்படி போறீங்க? அதான் இவ்வளவு நாளா எந்த உரிமையில எல்லாருக்கும் கொள்ளையடிக்கிறவங்கள்ட்ட கொடுத்துட்டு இருந்தீங்க. ரிபல் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைகிறார் அண்மையில் தாவேக்காவில் இணைந்த திரு முகில் வீரப்பண்ணா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஒரு விபரீதமான முடிவு, எதிர்பார்க்கவே இல்லை. எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் எடுக்கக்கூடாத ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க. என்ன சொல்கிறதுனே தெரியல. எதனால் இந்த ஒரு தவைக்காவில் இணையணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு? விபரீதமான முடிவல்ல, விருப்பத்திற்கேற்ற முடிவு. தமிழீழ தாயகத்தின் தேசிய கொடியாம் எந்த சிவப்பும் மஞ்சளும் பொருத்தி பட்டொளி வீசி ஈழமண்ணில் பறக்கிறதோ அதே தாயக கொடியில் காய்ச்சலில் இருக்கும். ஓ வீரனே, எங்கள் மண்ணில் உன் பெயர் எழுதி வைக்கப்படும். நீ மடியவில்லையடா, உன் கதை முடியவில்லையடா என்ற காசியானந்தன் வரிகளுக்கு ஏற்ப போர்க்களத்து போராளியாகி எதிரிடம் மண்டியிட்டு சண்டையிட்டாலும் கூட மானத்தை காத்து வீர மரணமடைந்த மகத்தான மாவீரர்கள் இந்த மண்ணில் விதைக்கப்படுகிற போது இரத்த சகதியில்தான் அவர்களை குளிப்பாட்டி விதைத்திருக்கிறோம். அவர்கள் உறங்குகிற இடத்தில் எந்தவித சத்தமும் எழுப்பாமல் அமைதியாக போய் கண்ணீரும் கம்பளையுமாக அவன் காலடியில் காந்தல் மலரை சூடுவோம். அப்படிப்பட்ட ஒரு தாயகத்தின் பிரதிபலிப்பாக தமிழ்நாட்டில் அதே சிவப்பும் மஞ்சளும் கொடியுடன்
அங்கே காந்தல் மலரை காணிக்கையாக காலடியில் சூடுவதைப் போல இங்கே நீ வெற்றி பெற்றாய் என்பதற்காக வாகை மலர் பொருத்திய கொடியாக 2 யானைகள் வெற்றி மாலையை தூக்கி கொண்டு வந்து உன் வெற்றி முகத்தில் போட்டு அழகு பார்க்கிற கொடியாக தமிழக வெற்றிக் கழகம் கொடி பட்டளி வீசி தமிழ்நாட்டில் உன் பிரதிபலிப்பை இது பிரதிபலிப்பதால் என்னை நான் இணைத்து கொண்டேன். அதோடு மட்டுமல்ல, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற என் வள்ளுவனின் வரிகளை தத்துவமாக்கி அகில இந்தியாவை நாங்கள் நேசிக்கிறோம், அதற்காக அந்த மண்ணை பாதுகாத்து பண்பட்ட மண்ணாக ஒரு அரசியல் நாகரிகத்தை அகிலத்திற்கும் உரைத்து சென்ற அம்பேத்கருடைய படத்தையும், தமிழ்நாட்டில் மற்ற நால்வர் யார் என்பது உங்களுக்கு தெரியும். கர்ம வீரர் காமராஜரையும், தன்னுடைய கணவர் முத்துவடிகநாதர் இறந்ததற்கு பிறகு கைக்குழந்தையோடு அவர் ஆங்கிலேய பேராய இயக்கத்தை அடித்து நொறுக்குவதற்காக திண்டுக்கல்லை ஆண்டு கொண்டிருந்த நவாப் படைகளிடம் தஞ்சமடைந்து ஒரு தாழ்த்தப்படுத்தப்பட்ட சமூகத்தில் பிறந்த குயிலியை முதன்மை கள போராளியாக்கி உலகத்திலேயே முதலாக படையை உருவாக்கிய மகத்தான போர் எங்கள் முப்பாட்டி வேலு நாச்சியாரின் கொள்கை முழக்கத்தை ஏற்றுக்கொண்டு, இதையெல்லாம் விட சிறப்பானது, ஈரோட்டு கிழவன் பெரியாரை தனதாக்கி கொண்டு அயோத்திதாச பண்டிதரையும் இரட்டைமலை சீனிவாசனரையும் கனவுகளாக சுமந்த பெரியாரை கொள்கை வழி தலைவராக உறுதி எடுத்துக்கொண்டு களத்திலே களமாடுவதற்கு தமிழக வெற்றி கழகம் சரியான பொருத்தமாக இருக்கிறது என்பதை உணர்ந்த நான் தமிழக வெற்றி கழகத்தில் என்னை ஒப்படைத்திருக்கிறேன். இவ்வளோ தூரம் நீங்கள் பேசுனீங்க இல்லையா, இந்த கட்சியில் உள்ள விஷயங்கள் இருக்குன்ட்டு, இதெல்லாம் அவர் தெரிஞ்சு அவர் வச்சிருப்பாரு நீங்கள் நினைக்கலாம். அவர் தெரியாமல் டிசைனர் பண்ண விஷயம், இதை போய் விஜய் தான் வச்சாருன்ற மாதிரி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இந்த கட்சியில் இருக்க சிம்பிள்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, கொடுத்தும் கிராஃபிக் டிசைனர் பண்ணி கொடுத்தாரு அப்படி தான் சொல்லுவார். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எதுவுமே விஜய்க்கு இதில் தெரியாது. நீங்களாக ஒன்றை திணிக்கக்கூடாது. இது சாதாரண யோசனை இல்லை, இதெல்லாம் வெளிப்படையாக நான் நீங்கள் போய் அதான் சொல்லுங்கள், சாதாரண யோசனை கிடையாது. இதெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்களா, என்ன கொள்கைக்காக இதெல்லாம் உருவாக்குனாங்கன்னு? 19ல் நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு நீங்களாக உங்கள் கற்பனைவாதத்தை எங்கிட்ட திணிக்கக்கூடாது. இயல்பாகவே புறநானூற்றின் இதிகாசங்களை முழுவதுமாக படித்து தெரிந்து கொண்ட ஆய்வாளர்களை பக்கத்தில் வைத்துக்கொண்டு விஜய் படிச்சுட்டாரு சொல்றீங்க, பக்கத்தில் வைத்துக்கொண்டு பண்பட்ட தமிழர்களுடைய வாழ்வியலையும் புண்பட்டு கிடக்கிற இந்த தமிழ் தேசிய இனத்தையும் மீட்டெடுப்பதற்கான களத்தில் தன்னை ஒரு தலைமை பீடமாக உருவாக்கி அரசியல் களத்தில் நாம் களமாட வேண்டும் என்கிற அறிவார்ந்த தன்மையை இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்றால், அவரின் கரத்தை வலு சேர்ப்பதற்காக இன்னொன்று, மக்கள் வெள்ளத்தில் இன்றைக்கு தலைவர் விஜய் அவர்கள் தன்னெழுச்சியாக தமிழ்நாட்டை திரும்பி பார்க்க வைத்திருக்கிற ஒரு சூழ்நிலை, எதிரிகளை பந்தாடுகிற வேளையில் என் போன்றவர்களை, நான் யார், ஆடு மாடு மேய்த்து கொண்டிருக்கிற அன்றாடங்காட்சியின் ஏழையின் வயிற்றில் பிறந்தவன் இன்றும். அதே தான் சார் சொல்கிறாங்க. தாவிகளை சேர்த்து பதிலாக அவர் இன்றைக்கி அது ஆடு மாடு மேய்ச்சின்னு அங்கேயே இருந்திருக்கலாம், எதுவும் காட்டுக்குள்ளேயே இருந்திருக்கலாம். முகில் விருப்பன் போய் செஞ்சது ஒரு பர்பஸ்க்காக செஞ்சுருக்காரு. என்ன பர்பஸ்? அவருக்கு ஒரு அடையாளம் எங்கேயுமே பெருசாக கிடைக்கல. என்ன அடையாளம் கிடைக்கல? ஒரு வருமானத்துக்காக போகிறாரு, காசு கொடுத்து அவர் வாங்கிட்டாங்க. அப்படியா? தாவே காலேஜ் போல் நுணுக்கமாக பேசுவார். எவன் சொன்னது? அதான் ஊரில் எல்லாரும் அப்படி தான் பேசல. இல்லை எவன் சொன்னாலும் இல்லை இல்லை எல்லாரும் 19 நீங்களாக அடிச்சு விடுவாங்க. எவன் சொன்னான்? எந்த அயோக்கியன் வந்துருக்கு உங்களுக்கு? யாரும் எந்த அயோக்கியன் சொன்னான் அதை சொல்லுங்கள். சும்மா 19 அடிக்கக்கூடாது. அந்த காசு வாங்கினேன் என்னண்ணா, நாங்கள் என்னென்ன திருநிதியை திரட்டுறவனா? சொல்லுங்கள் பாப்பா. நீங்கள் சீமான சின்றீங்க எது? ஏங்க திருநிதினா நீங்கள் அங்கே அந்த ஆள்கிட்ட போகிறீங்க? இல்லை தமிழ்நாட்டில் திருநிதினா இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் நான் திருநிதி திரட்டக்கூடாதா? எனக்கு அந்த பக்குவம் இல்லையா? எனக்கு அந்த சக்தி இல்லையா? நான் கேட்குறேன். இல்லை நான் போராடலையா? என்ன நீங்கள் எப்படி கேட்குறீங்க குதிர்க்கம்மா? காசு வாங்கிட்டோன்னு எந்த அயோக்கிய பர்சன் நான் சொல்லுங்கள், காட்டுங்க பார்ப்போம். என்ன வீட்டுக்கு வாடகை கொடுக்கல சார்? தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? அம்மாவனத்தில் சாப்பிட்டீங்க வரேன். அவர்களை போல் ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டு உங்கள்கிட்ட வந்து உட்காந்து பேசலை. அதை முதல்ல நீங்கள் உணர்ந்தணும். யாராக இருந்தாலும் சரி, காழ்ப்புணர்ச்சியோடு எந்த வார்த்தைகளையும் அள்ளி கொட்டிடலாம். அள்ளுவதற்கு மிக மோசமான சூழலை உருவாக்கும். ஏழையின் வயிற்றில் பிறந்தவன் ஏழையாகவே இன்று வரை போராடி கொண்டிருக்கிற தருணத்தில் ஒரு மாபெரும் மக்கள் திரட்சி போராட்டத்தில் என்னை முதல்கள வீரனாக நான் முன்னெடுத்து செல்லுகிற ஒரு வாய்ப்பினை அந்த கட்சியும் எங்களது தலைவருமான விஜய் அவர்கள் இன்றைக்கு எனக்கு வழங்கியிருக்கிறார்னு சொன்னால், சாமானிய மக்களுக்கும் எளிய மக்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றலை கொண்டிருக்கிற தலைவர் விஜய் என்னை இன்றைக்கு ஆராதித்திருக்கிறார், அரவணைத்திருக்கிறார். நான் கேட்குறேன், நான் தமிழ் தேசியத்துக்கு போராடி சிறையில் கிடக்கும்போது எத்தனை பேருங்க என் குடும்பத்தை வந்து பார்த்தான்?
என் பெண்டு பிள்ளைகளை எத்தனை பேர் வந்து பார்த்தான்? தமிழ் தேசியவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இருக்க போராளி தமிழ் தேசியவாதிகள். எங்கள் ஆத்தாவை அப்பனையும் காவல்துறை கைது பண்ணி கொண்டே வைக்கும்போது எத்தனை பேர் போய் எங்கள் ஆத்தாவை அப்பனையும் பார்த்தாங்க? சொல்லுங்க பார்ப்போம். எந்த தமிழ் தேசியவாதி என் குடும்பத்தை காப்பாற்றினார்கள்? நான் ஈழத்திற்கு போகிற போது என் படத்தை மாட்டி மாலை போட்டு சாமி கும்பிட்ட என் பெற்றோர்கள். உங்களுக்கு தெரியுமா அந்த வரலாறுலாம்? குல்பர்கா சிறையிலே கொண்டு போய் என்னை கொடுமைப்படுத்தி அடித்து நொறுக்குகிற போது என் வீட்டுக்கே தெரியாது. எந்த பத்திரிகை செய்தி அன்னைக்கு பிரதிபலிக்கலை. அதெல்லாம் யாருக்காவது தெரியுமா? வாழ்ந்திருக்கிற சாதாரண குடிசை வீட்டில் 67 பெண்களை என் பெற்றோர்கள் பாதுகாத்தார்கள். தெரியுமா அந்த வரலாறு? எவன் தமிழ்நாட்டில் பாதுகாத்துருக்கான்? சொல்லுங்க வைப்பான். வேலூர் சிறையிலிருந்து தகர்த்தெறிந்து விட்டு வந்த எங்கள் பொடியன்களை எங்கள் வீட்டுக்குள்ள வச்சுருந்தோம். கரும்பு தோப்புக்குள்ள கொண்டே ஒளிய வச்சோம். எங்கள் அப்பா என்ன செய்வார் தெரியுமா? காலையில் ஏற்கலப்பையை பிடிச்சிட்டு 200 ரூபாய்க்கு வேலைக்கு போவார். அந்த காலத்தில் காலையில் 6 மணிக்கு பூட்டி 2 மணிக்கு அவுக்கணும் ஆடு மாடை ஏற்கலப்பையை விட்டு. எங்கள் அம்மாட்ட சொல்லுவார், பிள்ளைகளுக்கு ரேஷன் அரிசி போட்டுறாத, 200 ரூபா இருக்குது, ஒரு 6 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துடுறேன், நல்ல ஒரு நாளாக வாங்கிட்டு வந்தேன்னா நம்ம பிள்ளைய சாப்பிடும். அப்படிப்பட்ட பெற்றோர்களின் வயிற்றில் பிறந்தவன் நான். இன்றைக்கி என்னுடைய சக நண்பர்கள் இருக்கிறார்கள், போய் யாரை வேணாலும் விசாரிங்க, அட்ரஸ் தரேன். அவர்கள் சொல்லுவார்கள், என் வீடு எப்படிப்பட்ட வீடு, இன்னும் அந்த கூரை வீட்டை கூட நாங்கள் மொழிகி தான் பாதுகாக்கிறோம். ஏன்? எங்கள் பொடியன்கள் வாழ்ந்த இல்லம். இப்போ முகில் வீரப்பன் அவர்களுக்கு இருக்கிற அந்த தமிழ் தேசியத்திற்கான உண்டான தெளிவு தாவக தலைவருக்கு இருக்கா? தெளிவுபடுத்துவோம். தெரியலைன்னா நல்லா தெளிவுபடுத்துவோம். அவருக்கு எல்லாமே தெரிஞ்சு தான் என்னை அழைச்சிருக்கிறாரு. தெரியாமல் எப்படி என்னை அழைப்பார்? நானாவா போனேன்? என்னை தெரிஞ்சு தெரிவு பண்ணி இந்த தேசியம் என்பது நமக்கு சார்ந்தது என்பதை உணர்ந்து தான் என்னை அழைச்சிருக்கிறாரு. இல்லை, எந்த தமிழ் தேசியவாதிகளும் எந்த நடிகர் பின்னாடி போகிறது இல்லை. போலிய தமிழ்வாசிகள்லாம் போக மாட்டாங்க. சாதியை உள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் வந்து தமிழ் தேசியவாதின்னு பீத்திக்கிற தருதலைகள்லாம் யாரும் போக மாட்டான். நான் உண்மையான தமிழ் தேசிய. ஈழத்தமிழர்கள் விஜய் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஜய் தலைவரை ஈழத்தமிழர்கள் போராட்ட களத்தில் நிற்கும் போது அவர் நிதி உதவி அளித்திருக்கிறார், மக்களுக்காக நின்றிருக்கிறார். அவருடைய தம்பியாக நான் இன்றைக்கு களமாடி கொண்டிருக்கிறேன் என்றால் எண்ணற்ற வேலைகளில் அதே ஈழத்தமிழர்களுக்கு குத்து குத்தாக இருக்கும் காரணமாக இருந்த காங்கிரஸ் கூட போய் சீட்டு கேட்டு போயிருக்காரு. ராகுல் காந்தி போய் சந்திச்சிருக்காரு. அந்த கட்சியில் போய் இளைஞர் பதவி கொடுங்கன்னு சொல்லிட்டு போய் மண்டிட்டு இருக்காரு. நல்ல கேள்வி. இந்திரா காந்தி அம்மையார் இந்தியாவில் இடம் கொடுத்து, ஆயுதங்களை கொடுத்து, தளவாடங்களை கொடுத்து, மிகப்பெரிய இடங்களில் சிங்களர்கள் கொடுத்தாங்க. இந்திரா காந்தி அம்மையார் எம்ஜிஆரோடு ஒரு உடன்படிக்கை. இந்திரா காந்தி சொல்றேன், நான் சோனியா காந்தின்னு போயிட்டேன். நீங்கள் இங்கே என்கிட்ட வாங்க. ஆக மாபெரும் புரட்சிக்கு மிக அடித்தளமிட்ட மாபெரும் புரட்சி மங்கை இந்திரா காந்தி. கச்சத்தீவும் கொடுத்தாங்க, அதையும் மென்ஷன் பண்ணி ஆகணும். அது கருணாநிதியை தான் கேட்கணும். அப்பயும் பிரதமர் இவங்க தானே? இல்லை, அதை கருணாநிதிட்டையும் கேளுங்க. அன்னைக்கு ஆட்சி ஆண்டவர் இவர் தானே, இவர் தானே கையெழுத்து போட்டது. அவர்கிட்ட போஸ்ட் பண்ணது ஒருத்தவங்க சொல்ல முடியும். இருங்க, நான் என்ன கேட்குறேன்னா அதை நீங்கள் கருணாநிதிகிட்ட கேட்கணும். கருணாநிதி குடும்பத்திட்ட போய் கேளுங்க. என்கிட்ட கேட்டால் ஒன்று நீங்கள் சொல்ல வந்ததுக்காக நான் சொல்ல வருகிறேன். ராகுல் காந்தி சந்தித்தார் என்பார். ராகுல் காந்தி கொலை குற்றவாளியா? ஈழத்தில் கொலை செஞ்சாரா? நான் கேட்குறேன். அவங்க அப்பா செஞ்சார். அதற்காக தமிழ்நாடு இன்னைக்கு வர மன்னிக்கலை, தமிழீழமும் மன்னிக்காது. அப்படி இருந்தும் கூட என் இனமானத்தினுடைய தேசிய தலைவன் என்ன சொன்னார்? இது ஒரு மிகப்பெரிய துன்பியல் நிகழ்வு, நாங்கள் கடந்து செல்ல விரும்புகிறோம் என்று உலகத்திற்கு பறைசாற்றிய உன்னதத்தில் ராகுல் காந்தி இன்னைக்கு இருக்கிறாரு. அப்போ இந்திரா காந்தியை நாங்கள் ஒதுக்கிடுவோமா? சொல்லுங்கள், பிரிக்கணும். நீங்கள் எம்ஜிஆர் வரலாறு எடுத்துக்கோங்க. ஈழத்தை வென்றெடுக்க உதவி செய்தார், ஆனால் எங்கள் தோழர் எங்கள் தலைவர் தமிழரசனை கொன்றொழித்தார். எதை எடுத்துக்கிறது? வித்தியாசம் இருக்குல்ல? அதை நீங்கள் உணரணும். வரலாறுகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, வரலாறுகள் வழிகாட்டியாக இருக்கிறது. இதைத்தான் என் தேசிய தலைவன் சொன்னான். ஹிஸ்டரி ஷோஸ் தி வே. வரலாறு எமக்கு வழிகாட்டியாக இருக்கிறது எல்லா தருணத்திலும். இன்றைக்கு எந்த இடத்துல விஜய் நீங்கள் ஒரு தலைவராக, தமிழர்கள் தமிழ் தேசியம் எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு தலைவராக நீங்கள் பார்க்குறீங்க? அவர் தமிழர், அதனால் ஏற்றுக்கிட்டேன். வேற என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். அவர் தமிழ்நாட்டின் தமிழர். பல பேர் இங்கே தமிழராக இருக்காங்களே, அவங்களெல்லாம் முகில் வீரப்பன் ஏற்றுக்கல, அவரை மட்டும் ஏற்றுக்கிறீங்களே? யார் இங்கே தமிழர் இல்லை? யார் தமிழர்னு சொல்லுங்கள். தமிழர்களுக்காக போராடக்கூடியவர்கள் எத்தனை பேர் போராடி கிழிச்சிருக்காங்க அந்த மண்ணில்? நான் கேட்குறேன். கோடம்பாக்கத்தில் 2 தமிழ் போராளிகள் தமிழை பாதுகாப்பதற்கு இந்தியை எதிர்த்து போராடியவர்கள் தெரியுமா உங்களுக்கு? அரங்கநாதன் அங்கே தான் தீக்குளிச்சு செத்தார். அந்த நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது கோடம்பாக்கத்தில் உட்காந்து பேசுகிறோம், அதனால தான் அதை மட்டும் சொல்கிறேன். கோடம்பாக்கம் தொடர்வண்டி நிலையத்தில் அந்த 2 மறவர்களுக்கும் சிலை வைத்த வரலாறு உண்டு. அந்த இவங்கெல்லாம் கும்பிட்றாங்களே, ஜனவரி 25 அன்னைக்கு கொண்டாடுறாங்களே, ஒரு நாள் கொண்டாட்டம் ஊற்றி குடிக்கிறதுக்கு. 2 பேருடைய சிலைகள் எங்காவது நீங்கள் பார்த்துருக்குறீங்களா தமிழ்நாட்டில்?
ஆனால் தமிழுக்காக உழைக்கிறேன் தமிழுக்காக உழைக்கிறேன் தருதலை கூட்டம் தலைவர்னு சொல்லக்கூடிய கருணாநிதி சிலை வீதிகள் தோறும் அமைப்பதற்கு வெக்கமல்ல உங்களுக்கு? எத்தனை தமிழ் போராளிகள் இந்த தேசத்தை காப்பதற்கு, தமிழை காப்பதற்கு. இல்ல முகில் வீரப்பன் மாவீரர் நாள் அனுசரிக்கிறாரா இல்லையா? நிச்சயமா அனுசரிப்பேன். தாவேகா கட்சியோட 2 வருஷத்துல ஏதாவது ஒரு நாள் அனுசரிச்சிருக்கேன். இப்பதான் கிறிஸ்துவ விழாவுக்கே போயிருக்காங்க 2.5 வருஷம். 2 வருஷத்துல. ஆமா, இல்ல கிறிஸ்தவ விழாக்கு முன்னாடி தான் நம்ம மாவீரர் நாள் வருது. நடத்துவோம். நீங்க அவசரப்படுறீங்க. இப்பதான் தலைவர் களத்துல இறங்குவார். இறங்கிட்டார். அவர் இறங்கி 2 வருஷம் மணி அதை ஏற்றினார், அங்க அது போனார். தலைவர் என்ன செய்வார்? தலைவர் ஏத்துவார். ஏன் இப்ப அவசரப்படுறீங்க? ஸ்ட்ரைட்டா ஜார்ஜ் கோடியில் தான் கொடியேற்றணும் அப்படின்ற ஒரு விதி இருக்கா? ஏன் அனிதாவுக்கு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே போகலையா? கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கருணாபுரம் அந்த 68 பேரை இந்த அரசு கொலை செஞ்ச சாராயம் கொடுத்து அதுக்கு போகலையா? அங்க போய் கட்சி ஆரம்பிச்சது அங்க போனாரு. அங்க போயிட்டு ஏன் பிரஸ் கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியாது? பிரஸ் கிட்ட பேசணும்னு என்ன கட்டாயமா? மற்ற தலைவர்கள் போல தகவல்களை உங்களோட யார்கிட்ட தான் நீங்க அப்ப பகிர போறீங்க? அவசியம் இல்ல அவசியம் மக்கள்கிட்ட சொல்லுவோம். நாங்க ஏன் பத்திரிகையாளர்கிட்ட பேசணும்? ஏன் என்னப்பா அவசரப்படுறீங்கிறேன். மக்கள்கிட்ட நாங்க பேச வேண்டிய நேரமும் காலமும் வருது. வந்து பேசுவோம். மக்கள் ஏத்துக்குவாங்க. பேசாட்டினா ஏத்துக்குவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்க பேசிதான் எங்க மக்கள் வந்து எங்களை ஏத்துக்குவாங்களா என்ன? உயிர்ப்போடு எழுந்திருக்கிறார்கள் எங்கள் மக்கள், உயிரோடு கலந்திருக்கிறார்கள். ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். பரந்தூர் விமான நிலைய போராட்டத்தை முன்னெடுத்து செல்கிற இடத்தில் நாங்கள் இருக்கிறோம். நீ அமைச்சு பாருன்னு சவால் விட்டுருக்கிறாருங்க எங்கள் தலைவர். களத்தில் வேற மாதிரி இருக்கும். அந்த ஒரு நாள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதுவே எவ்வளோ பெரிய பேசு பொருளாக இருந்துச்சு. இன்னைக்கு வர உங்களால் அங்கே கை வைக்க முடியுதா? ஒரே ஒரு அது அந்த மக்களின் திடமான போராட்டம். விஜயோட போராட்டமா அவங்க போனது எழுச்சி. மக்களுடைய போராட்டத்தை வந்த உடனே விஜய் அங்க போல. அங்க யாரும் ஃபோர்ஸ் பண்ணி எல்லா ஊருக்கும் போறீங்க, எங்க ஊர் வரீங்களா ஒரு சின்ன பையன் கேட்டதால அதனால விஜய் அதனால இல்ல இயல்பாகவே ஊர் இருக்கிறது. அஜித்குமார் விஷயத்துல ஏன் போனாரு? அதிகார மையம் கொலை செய்திருக்கிறது. 6 காவலர்கள் ஒரு இளைஞனை எவ்வளவு தூரம் தாக்கி கொலை செய்திருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சம். அதிகார மையத்தை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய இடத்தில் நாங்கள் இருப்பதால் ஆணவ கொலைக்கு வாயை திறக்கலையே. திறக்க மாட்டோம். 33 ஆணவ படுகொலைகள் நடந்திருக்கு. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். நடக்கவே கூடாதுன்னு. பத்தாதா? உங்கள் மாதிரி நாங்கள் போய் பார்த்துவிட்டு பத்திரிகையில் சந்திச்சு விட்டு வந்துட்டு அடுத்த கொலை நடக்காதா? நாங்கள் முடிவுக்கு கொண்டு வர விரும்புகிறோம். எங்களுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. நாங்கள் நிரந்தரமாக முடிக்க வேண்டும் நினைக்கிறோம். நீங்கள் அப்படி இல்லை. ஒவ்வொன்றுக்கும் போய் ஆறுதல் சொல்லிட்டு வர்ற கூட்டம் நாங்கள்ல. அடிப்படையை நொறுக்கணுங்கிற அந்த கூட்டம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டு இருக்கு. பொறுமையா இருங்க. ஆணவ படுகொலைக்கு சட்டம் இயற்றட்டும், பார்த்துக்குவோம். எவன் அந்த மாதிரி கொலையை செய்கிறானோ அதுக்கு மேலே இருக்கு வேடிக்கை. செய்வோம். ஜனநாயகம் படத்தோட ஆடியோ லான்ச் மலேசியால பெரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. அந்த அரசு வந்து பெரிய கெடுபிடி கிடைகள் தான். கெடுபிடி எல்லாம் கிடையாது. மன்னரை கலந்துக்கிறார். அங்கெல்லாம் போயிருக்காரு. மன்னரை கலந்து இப்ப அங்க கலந்துக்கிறாரு. ஆனா கரூர்ல தனக்காக இறந்த ஒரு 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த குடும்பத்தில் நேர்ல போய் ஆறுதல் சொல்லாம பனையூர்ல வர வச்சு சொன்னார். அங்க யாரையும் செல்லாதவர், அங்க ஒரு கெடுபிடி இருக்கு, அங்க ரூல்ஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு சொன்னவர் இங்கேயே ஃபாலோ பண்றாங்களா மலேசியால? அங்க மட்டும் அவர் போய் கலந்து வருமானம், இங்க போனா தனக்கு தன்மானம் அவமானம் அப்படின்னு பாக்குறாரு விஜய். அங்க போனா கொலை செய்ய மாட்டாங்க, இங்க இருந்தா கொலை செய்வாங்க. எங்களுக்கு இங்கே இருந்து கொலை நடந்துச்சுன்னா எங்களுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாங்கள் 20 லட்ச ரூபா கொடுத்து அந்த குடும்பத்தை தத்தெடுத்துருக்கோம். ஜனநாயகன் போனா வருமானம் தன்னோட பூஸ்ட் பண்றாங்க, இங்க போனா தனக்கு அவமானம், யாராவது கேட்ட போறாங்க. சரி, வருமானம் இல்லாதவன் எந்த அயோக்கிய பேர் இந்த தமிழ்நாட்டில் இருக்கான்? யார் வருமானத்தை நோக்கி நகரல? அதை சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. எனக்கு எத்தனை அமைச்சர்கள் கொள்ளையடிச்சு வச்சுங்க, அதை பத்தி பேசுவோமா மணிக்கணக்கில்? சொல்லுங்க. கொக்கும் குறவ மீன் ஆளுகிற பள்ளிக்கரையிலே ஆட்டையை போடுறதுக்கு 2000 கோடி ரூபாய் பேரம் பேசி 100 கோடி ரூபாய் பகிர்ந்து கொண்ட அமைச்சர் பெருமக்களா நாங்கள்? ஆத்து மணலை கொள்ளையடிச்சிட்டு 888 கோடி கொள்ளையடிச்ச கும்பலா நாங்கள்? சொல்லுங்க. மலைகளை விஜய் வந்து 2009 சைக்கிள் ஓட்டி போனாரு. இருங்க, எதுக்கு போனாரு? அந்த ஆட்சி அன்னைக்கு கட்சி ஆரம்பிக்கலைங்க. அன்னைக்கு வந்து அவர், நான் கேட்குறேன், இப்போ நான் வந்து திமுகவுக்கு ஓட்டடிச்சேன். போன தடவை நான் ஓட்டடிச்சேன். நான் குற்றவாளியா? சொல்லுங்க. இப்போ ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் வந்து இந்த தடவை இந்த ஆட்சி வந்தால் தேவையில்லைன்னு ஓட்டு போடுறான். அடுத்த ஆட்சி வந்தால் வேற மாதிரி ஓட்டு போடுறான். அவர்கள்லாம் குற்றவாளி. தனக்கு இனியா இருக்கிற அஜித்தோ அது எடுத்து நடிகர்கள் எந்த கட்சிக்கும் இது போல கேம்பெயின் பண்றது இல்லையா? மறைமுகமாக இருங்க. யாங்க கேம்பெயின் பண்ணல? நான் கேட்குறேன். நிறைய பேர் என்ன தெரியுமில்ல, அன்னைக்கே துணிச்சலாக வந்து திமுகவிற்கு ஆதரவு அளித்தார்னு சொன்னால் திரைப்பட வாய்ப்புகள் போனாலும் பரவாயில்லைன்னு போய் வாக்களிச்சாரு. இந்த தைரியம் மற்ற நடிகர்களுக்கு இல்லை. அதனால் வந்து நீங்கள் பேசுவீங்க இல்லை? திமுக சைக்கிள் ஓடிக்கிட்டு தான் போனாரு. விஜய் துணிச்சலானவர் தானே சார்? என்ன துணிச்சல் இல்லைன்னு நினைக்கிறேன். துணிச்சலானவர் தான். துணிச்சல் இருந்ததுனால படத்துக்கு எது சார் அப்போ கொடாநாட்டில் போயிட்டு அங்கே கை கட்டி உட்காரணும்? ஏங்க, ஒரு ப்ரொடியூசர் வந்து வறுமையில் வாடணுமா? ஒரு ப்ரொடியூசர் வந்து காணாமல் போகணுமா? ஒரு ப்ரொடியூசர் பிச்சை எடுக்கணுமா? இதான் உங்களுடைய நோக்கமா? அப்பவே உச்சத்தில் இருந்தவர் நிதியை நான் என்ன கேட்கணும், அன்னைக்கு இவர் அடுத்த படத்தில் கொடுத்து காப்பாற்றலாம். நீங்க இந்த அரசியல்வாதிகள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்து கிடக்கிற காரணத்தால்
ஒரு துறைன்னா அந்த துறையை சுதந்திரமாக இயங்க விடணும். இன்னைக்கு திமுக கையகப்படுத்தி வச்சிருக்க சினிமா துறையை, அதை பற்றி பேசுங்களேன் மணிக்கணக்கில். ஏன் பேசாம இருக்கிறீங்க? தலைவா படத்துக்கு போய் ஜெயலலிதா விஜய் சினிமா துறை சார்ந்தவர் தானே, அவரே எங்கேயுமே எந்த வார்த்தையும் சொல்லாம தானே. என்ன சொல்லலைன்னு நீங்க சொல்லுங்க. சினிமா துறையில எந்த விஷயத்தையும் முடித்த அங்க இருக்க பல பேர் இது போல பல சிக்கல் இருக்காங்க. அங்கேயே முன்னின்று எந்த பிரச்சனையும் செய்து முடித்து கொடுக்காதவர். இங்க தமிழ்நாட்டில் பல பிரச்சனைகள் இருக்கு. முல்லைப்பீரிலிருந்து காவிலிருந்து பல பிரச்சனைகள் இருக்குது. மாவட்டம் வரையாக நிறைய இருக்கு. இதுல என்ன பண்ணிட முடியும் விஜயால? நீங்க எதை பேசி எதை கொண்டே முடிச்சு போடுறீங்கன்னு தெரியுதா? சினிமா துறையில் அந்தந்த சங்கங்கள் இருக்குது, அதுக்குன்னு தேர்தல் முறை நடைபெற்று அவங்கவுங்க அந்தந்த துறையை பார்த்துட்டு இருக்காங்க. அதில் விஜய் என்ன வேணால் சொல்கிறீங்க? ஒன்று என்ன முல்லை பெரியார் சார் படம் ரிலீஸ் பண்ணுறதுலே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இவருக்கே தலைவா படத்தில் வந்துருக்கு. ஆமாம், போய்ட்டு கொடநாட்டில் தானே போய் நின்னாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, நிற்க வேண்டிய சூழ்நிலை அங்கே போய் அங்கே டைலாக் பேசியிருக்கணும்ல. போயஸ் கார்டன்லையும் கொடநாட்டிலையும் என் படத்தை என்ன பார்த்துன்னு சொல்லிட்டு அங்கே நீங்கள் பஞ்சு பேசினா ரியல் ஹீரோ. இங்கே பாருங்க, நான் ஒன்று சொல்கிறேன். நான் முதவே சொல்லிட்டேன், தயாரிப்பாளர்கள் யாரும் ஏழையாகிக்கூடாது, பிச்சை எடுக்கக்கூடாதுன்னு நினச்சி போனார். தன்மானத்தை இழந்து தான் போனார். இப்போ என்னப்போ அதனால் அந்த ப்ரொடியூசர் இப்போ நல்லா இருக்கிறாரு, அவர் பிச்சை எடுக்கணுமா? சொல்லுங்கள். முல்லை பெரியார் விஷயத்தில் பேசியவங்களாம் கிழிச்சிட்டாங்களா தமிழ்நாட்டில்? இப்போ சினிமாவில் விட்டு கொடுத்துட்டாரு. கடைசி தமிழ்நாட்டில் வந்துட்டு ஏதாவது நம்மளுக்கு உரிமையை விட்டு கொடுத்துட்டாருன்னா என்ன உரிமை? அவர் நம்பி எப்படி தமிழ்நாட்டு மக்கள் போகிறாங்க? நீங்கள் எப்படி போகிறீங்க? அதான் இவ்வளவு நாளாக எந்த உரிமையில் எல்லாருக்கும் கொள்ளையடிக்கிறவங்கள்ட்டே கொடுத்துட்டு இருந்தீங்க. அதை ஏன் கொடுத்தீங்க? கோடி கோடியாக கொள்ளையடிக்கிறதுக்கு ஒவ்வொரு முறையும் 5 ஆண்டு காலம் 10 ஆண்டு காலம் கொடுப்பீங்களா? அதை எதிர்த்து தானே நாங்களே வர்றோம். அப்போ கொள்ளையடிக்கிறவனுக்கு நீங்கள் ஓட்டு போடுவீங்க, கொள்கையை பற்றி பேசுகிறவனுக்கு நீங்கள் இந்த மாதிரி கேள்வி வச்சு அசிங்கப்படுத்தணும்னு நினைப்பீங்க. அப்படி தானே? அதெல்லாம் நல்லா இல்லை. நாங்கள் கொள்கைவாதிகள். கொள்ளைவாதிகள்கிட்ட போய் கேள்வியை கேளுங்க. அதை விட்டுவிட்டு நீங்கள் எங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. சின்ன தாவேக்கால என்ன கொள்கை இருக்குது சார்? ஏன் இல்லை? எந்த கொள்கை இல்லை அப்படின்னு சீமான் தெரு நோட்டீஸ் போட்டு அடிக்காத குறையா பேசிட்டு வராரு. யார் அவர்? என்ன கொள்கை இல்லை? யார் அவர்? அந்த ஆமக்கறி தின்னவரா? அது தெரியல. இல்ல தமிழ் நான் என்ன கேக்குறேன், என்ன கறி போட்டாங்க? ஆமக்கறின்னு ஒண்ணு இல்ல கேக்குறேன். மான் ஊருகா இல்ல அந்த நான் உங்களுக்கு இலங்கையில ஆமக்கறி எல்லாம் சாப்பிடுறது அலோவ் பண்றாங்களான்னு கேக்குறேன். அது எனக்கு தெரியாது. சொன்னவர்கிட்ட கேளுங்க. நான்லாம் சாப்பிட்டது பழக்கம் இருக்கு. நான்லாம் சாப்பிட்டதே கிடையாது. நான் சாப்பிட்டதே கிடையாது. மான் ஊருகா எல்லாம் பார்த்ததே இல்லை. இன்னும் அடுத்து வரும் யானை வற்றல் குளம்னு கூட வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா புலி குடல் கூட்டுன்னு கூட வரும். நீங்க தான் நம்புவீங்க. நீங்க தான் எதுக்கு? நாங்களாம் ஏத்துக்கவே மாட்டோமே. புரியுதுங்களா? அதனால் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா கவனிக்கணும். நாங்கள் இந்த மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய களப்போராளிகளாக இறங்கியிருக்கிறோம். நீங்கள் இல்லாதவனெல்லாம் களத்தில் இல்லாதவங்களெல்லாம் கொண்டாந்து எங்கள் கூட திணிச்சிக்கிட்டு இல்லாததெல்லாம் பேசிக்கிட்டு எதுக்கு தேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கிறீங்க? கட்சியில் விஜய் சும்மா ஒரு ஒரு இமேஜ் அவ்வளோதான். புஷியானது ஆதவர்ஜன் அந்த கட்சியை செயல்படுறாங்க. புஷியானது பாண்டிச்சேரிக்காகவும் ஆதவர்ஜுனா தமிழ்நாட்டில் எப்படியோ போராடுறோம் அப்படிதான் வச்சுருக்காங்க. விஜய் ஒரு இமேஜ் டம்மி பீஸு. இவங்க 2 பேர் தான் எல்லாமே. அப்படியா? யார் சொன்னது? சொன்னவனை கொண்டாங்க. இப்போவும் திருப்பியும் கேட்குறேன். ஈழத்தில் சிங்களவன் பயிற்சி எடுக்கிறது யாரை நோக்கி தெரியுமா? 10 தடவை பாடை வராது பதுங்கி கிடக்கும் புளிய தமிழா செத்து மடிதல் ஒரு முறை தாண்டா சிரித்து கொண்டே போர்க்களவாடான்னு சொன்ன எங்களது மூத்த கவிஞர் பாவலர் காசி ஆனந்தனுடைய போட்டாவை மாற்றிக்கிட்டு இவனை சுடுன்னு சொல்லி தான் பயிற்சி. காசி ஆனந்தருக்கு இன்னும் ஒரு அடமொழி பேரை சொல்லுவாங்க. என்ன? அதை நான் சொல்கிறேன், சொல்லுங்க. என்ன அவருக்கு இதே பேரை கொண்டு போய் இவரோட பேர் என்னன்னு கேட்டால் விஜய் சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டாரா? உணர்ச்சி கவிஞர் யாருன்னு கேட்டால் சொல்லுவாரா? ஏன் சொல்ல மாட்டாரா? என்ன நீங்கள் சொல்ல மாட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா, அவ்வளவு சிறுமைப்பட்டவரா? நான் கேட்குறேன், உங்கள் பார்வையில் அவ்வளவு மோசமானவரா? எதுக்குமே அறியாதவரா? லட்சம் தொண்டர்களை அடைந்திருக்கிறாருன்னா சும்மா வந்திருக்குமா அந்த உழைப்பெல்லாம்? சொல்லுங்க. ஒரு இடத்துல உணர்ச்சி கவிஞர் வரிகளை கொண்டு அவர் பேசியது உண்டா? நான் பேசுகிறேன், ஏற்றுக்கங்க. அவர் தான் பேசுகிறேன். போனீங்க எது? நான் எப்போ போனான்னு உங்களுக்கு என்ன இப்போ வலிக்குது? நான் பேசுகிறல எடுத்துக்கோங்க. ஏன் கதறிய? ஆக ஒன்றும் அறியாதவர் இத்தனை லட்சம் மக்களை தன்வயப்படுத்தி இருக்க மாட்டார். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் இங்கே போகும்போதே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறேன். அம்பேத்கர் சிலை என்னை வரவேற்றது. 1. 2வது, உள்ளே போகிறேன், எல்லா தலைவருடைய சின்ன சின்ன சிலைகள் ஆங்காங்கே இருக்குது. அதை உற்று நோக்கினா தான் நமக்கு தெரியும் யார் யார் சிலையெல்லாம் அவர் வச்சிருக்கிறாரு என்னங்கிறது. ஒரே ஒரு செய்தி, காசி ஆனந்தன் என்கிற மாபெரும் எழுச்சி கவிஞர். நிச்சயமாக சீபா ஆதித்தனாருடைய வரலாறை நான் படிக்கிற போது உணர்ச்சி கவிஞர் உணர்ச்சி பாவலர் வராமல் போக மாட்டார். உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. ஆனால் தலைவர் விஜய் அவர்கள் எல்லாத்தையும் நான் ஒரே ஒரு செய்தி தான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் பேசி முடிச்சுட்டு கிளம்பும்போது சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட சொன்னார், எப்போ என்கிட்ட வீரப்பன் ஸ்டோரி சொல்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? டைம் பாஸ் பண்ணல போகிறாருன்னு அர்த்தம். அப்படி இல்லை, எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு இருக்கிறார் என்று அர்த்தம். உங்களுடைய பார்வையில் அப்படி தான் இருக்குது. டைம் பாஸ் பண்ணுற தலைவர் அவர். இன்னைக்கு என்ன யோசிக்கிறீங்க? விஜயோட படத்துக்கு போகிறாங்க, எதுக்காக போகிறாங்க? எங்கே? இப்போ ஜனநாயகம் ரிலீஸ் ஆக போகுது. சரி, எதுக்காக நான் போகிறேன்?
அது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக போவாங்க. அவ்வளோதான், டைம் பாஸு. அது இப்போ வாழ்க்கையே என்டர்டெயின்மெண்ட்னு சொல்ல வரீங்களா? அவருடைய வாழ்க்கையை அதனால் என்ன குறிப்பிட வர்றீங்க? இல்லை என்ன குறிப்பிட வரீங்கிறேன். அவர் என்ன புத்தகம் படிக்காதவரா? நான் பேசின பேச்சுக்கள் அத்தனை புத்தகம் படித்தவர், எல்லாமே தெரிஞ்சவர். ஆனால் புதுச்சேரியில் ரேஷன் கார்டு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆமாம், ரேஷன் கார்டு இல்லை தான். ரேஷன் கடை இல்லை தான். இருக்கே. எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? காட்டு. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை ரங்கசாமி அவர்கள் ரேஷன் கார்டு முன்னாடி ரேஷன் கடை வந்து ரேஷன் கார்டு நேரடியாக ரேஷன் கடை ரேஷன் கார்டு இருக்குது. ரேஷன் கடை இருக்கா? எனக்கு பதிச்சு. ரேஷன் கடை இருக்கு. இங்கே பாருங்கிற நான் என்ன கேட்குறேன்னா, ரேஷன் கடை நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லுங்கள். இப்போவே நான் ஃபோன் போட்டு உங்களுக்கு தரேன். பாண்டிச்சேரி அடிக்கடி போகிறவனா? இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் எந்த ஏரியான்னு சொல்லுங்கள். நான் இப்போவே ஃபோன் அடிச்சு அந்த ஏரியாவில் ரேஷன் கடை இருக்கிறதாக என்னுடைய நிறைய வீடியோ வந்திருக்கு. வீடியோ கடையை அண்மையில் முதல்வர் ரங்கசாமி அவர்கள் திறந்து வைத்தார் அப்படின்றது இருக்காங்க. இது தெரியாம இவரு எதை பார்த்துட்டு ஓடாதான் எங்களுக்கு தெரியல. நான் தான் தெளிவாக கேட்குறேன். இப்போ அங்கே பாண்டிச்சேரியில் வந்தவங்களே ஏரியாவில் சென்னையில் இருக்கிற மாதிரி ஐடி பார்க்லாம் எங்களுக்கு வரணும் அப்படின்னு ஒரு தொண்டர் வந்து சொல்றாரு. தாவேகா தொண்டர் இவரு என்ஆர் காங்கிரஸ் பார்த்து கத்துக்குங்க, ரங்கசாமி பார்த்து கத்துக்குன்னு இவர் சொல்றாரு. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், லைவ் என்ன அதை பேசுங்க. பண்ணினார் செய்தார் அதெல்லாம் இல்லை, இருக்கணும். அட்ரஸ் கொடுங்க. எந்த 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 புசி தொகுதியில் இல்லையா? நொச்சிக்குப்போம் தொகுதியில் இல்லையா? எந்த தொகுதியில் இல்லை? எனக்கு தகவலை கொடுங்க. நான் உடனே ஃபோன் அடிச்சு இப்போவே நான் அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள்ட்ட நான் உங்கள்கிட்ட காட்ட சொல்கிறேன். சும்மா மானவரியெல்லாம் அடிச்சிடக்கூடாது. எங்கள் தலைவர் துல்லியமாக ஆணித்தரமாக ஆய்வு பண்ணி தான் ஒரு விஷயத்தை பேசுவார். ஏன் அப்புறம் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் வந்து மரியாதைக்குரிய மூத்தவர் கதறாரு? ஏன் கத்துனாரு? உங்களுக்கு தெரியுமா? அந்த வீடியோலாம் பார்த்துருக்கீங்களா? பாண்டிச்சேரி மாநிலத்தை ஒரு மாபெரும் மாநிலமாக மாற்ற வேண்டிய, ஏன்னா ஒரு சின்ன 20 லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு மாநிலம். அதற்காக நாங்கள் போராடுறோம். யாரின் அளவுக்கு அதை கொண்டு வரணும்னு நாங்கள் யோசிக்கிறோம். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் விஜய் அவரோட நிலைப்பாடு என்ன? புதுச்சேரியில் ஒரு அமைச்சர் வந்து சிறுபான்மையாக இருக்கிறாரு, அதனால தான் இங்கே வந்து அமைச்சராக தொடர முடியல அப்படின்னு நாங்கள் சொன்னவர். திருப்பரங்குன்ற விவகாரத்தில் ஏன் பேச மாட்டேங்கிறார்? திருப்பரங்குன்றத்தில் 6 மணிக்கே இஸ்லாமிய தமிழர்களும் இந்துக்கள் என்று திணிக்கப்பட்ட தமிழர்களும் தீபம் ஏற்றி கொண்டாடிட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தீபம் ஏற்றியாச்சே, அதில் என்ன பிரச்சனை இருக்குது சொல்லுங்கப்பா. திருப்பரங்குன்றம்ங்கிறது விவகாரம் தொடங்கும் போதே விஜய்கிட்ட கேட்குறாங்க. விஜயோட நிலைப்பாடு, அந்த கட்சி சார்ந்தவர்களும் அந்த நிலைப்பாடு இருப்பாங்க. இத்தனை இதுலையுமே என்கிட்ட கேளுங்க. என்கிட்ட கேளுங்க. சிக்கந்தர் மலையும் முருகர் மலையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இப்போ என்ன பிரச்சனை? அங்கே பொதுமக்கள், அன்றாடங்காட்சி மக்கள் அழகாக முருகனையும் கும்பிட்றாங்க, சிக்கந்தர் சமாதிக்கும் போகிறாங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? கீழே எவனாவது கத்திக்கிட்டு இருந்தால் அதுக்கு நாங்கள் அறிக்கை கொடுக்கணுமா? கீழே எவனாவது வந்து நான் கைது பண்ணுறது மாதிரி பண்ணுறேன், நீ நடிக்கிறது மாதிரி நடின்னு சொல்லக்கூடிய 2 மறைமுக கூட்டுகளுக்கும் நாங்கள் வாய் உதிர்க்கணுமா? உங்களுக்கு கேட்குறேண்ணா. நான் ஒரு தமிழ் தேசிய போராளிங்க, எனக்கு தெரியுங்க. என்னை எவ்வளோ அடக்குமுறைகள் செஞ்சுருக்கு காவல்துறையும் தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அப்பா அம்மாவை எவ்வளோ அடக்குமுறை பண்ணியிருக்காங்க. வீட்டு காவலில் எங்கள் அப்பா அம்மா வச்சுருந்தாங்க. இப்போ இங்கே போராட வந்த பெரிய ஜாம்பவான்கள் நமக்கு மலைக்கு கீழே சும்மா கலவரத்தை தூண்டுறதுக்கு வந்தாங்க. ஏன் வீட்டு காவலில் வைக்கல? இந்த அரசுக்கு ஏன் துப்பு இல்லை? அப்படின்னா என்ன? நீயே தூண்டி விட்ற. நீ நடிக்கிற மாதிரி நடி, நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன். இது வந்து உங்கள் கற்பனை. என்னுடைய கற்பனை இல்லை, யதார்த்தமே அதானே. எங்கே கற்பனை? தீபம் ஏற்றியாச்சு, முடிஞ்சு போச்சு. நீ என்னம்மா இருக்குது தீபம் ஏற்ற போகிறாங்கிற மேலே? நீ யார் தீபம் ஏற்றுருக்கு? அங்கே உள்ளவங்க தீபம் ஏற்றுவான், அவன் கொண்டாடுவான். உனக்கு என்னங்கிறேன்? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஏன் கீழே போய் போராடிக்கிட்டு நிற்கிற? நீ ஏற்றுனா தான் இங்கே எரியுமா? நீ ஏற்றுனா தான் ஈழம் விடியுமா? நீ ஏற்றுனா தான் சாராயம் குடிச்சு சேத்தவங்களாம் உயிரிழந்து வருவானா? நான் கேட்குறேன். அறிவிலிகள் கீழே நடந்து போராடிக்கிட்டு வந்து கேள்வி கேட்டது நிலைப்பாடு ஏன் அறிவிக்கல விஜய்? என்ன நிலைப்பாடு? திருப்பரங்குன்ற விவகாரத்தில் விஜயோட நிலைப்பாடு ஏங்க? தீபம் எந்த சைடு நிற்கணும் இல்லை இந்த சைடு நிற்கணும்? அப்படியெல்லாம் நிற்க முடியாது. தீபம் ஏற்றி கொண்டாடுனவங்க பக்கம் நாங்கள் நிற்கிறோம், தமிழர்கள் பக்கம் நிற்கிறோம். தருதலையில் பக்கம் நாங்கள் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. வேறு கேள்வி கேளுங்க. வேறு என்ன இருக்குது உங்களுக்கு? என்ன பிரச்சனை? நீங்களும் கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கள். நாங்கள் தமிழர்களின் பக்கம் நிற்கிறோம், தீபம் ஏற்றக்கூடியவர்களின் பக்கம் நிற்கிறோம். 2 சமூகமும் சேர்ந்து ஏற்றிட்டாங்க, கும்பிட்டாங்க, வழிபட்டாங்க. சகோதரத்துவம் தலை தோங்கி கிடக்கிறது தமிழ்நாட்டில். கீழே அவன் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறான்னா, ஹச்ராஜா வந்து போராடினார், அதான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்கிறீங்களா? அவரை எம்எல்ஏ ஆக்கினது திமுக தான். அவங்கள்ட்ட போய் கேளுங்க இந்த கேள்வியை. ஹச்ராஜாவை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியது திமுக. இந்த கேள்வி அவங்கள்ட்ட வைங்க, எங்கள்கிட்ட வைக்காதீங்க. 2 பேருமே கூட்டுக்களவாணிகள். 2 பேரும் எதிர்க்க வேண்டிய இடத்துல இருக்கணும். எப்போ? தேர்தலில். ஆனால் அந்த கரூர் சம்பவத்தில் பாஜகவும் இவங்களுக்கு உதவுதே தாவேக்காக. மனிதநேயம் படைத்த எவனாவது ஒருத்தன் பேசிட்டா அது உடனே பாஜக கூட்டம்லாம் சொல்லக்கூடாது. புரியுதுங்களா? சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டுருக்குறாங்கல்ல, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கப்பா. அப்புறம் பேசிக்கலாம். அது முடிவுக்கு வரட்டும். நாங்கள் வச்சு செய்கிறோம். யார் யார் எங்கெங்கே என்னென்ன
மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் தான் ஆதரவு தெரிவித்தார். அதுக்காக நாங்கள் கூட்டணின்னு பேசிக்கிட்டு இருக்கிறோமா? சொல்லுங்கள். சம்பந்தம் இல்லாத கேள்விகள் இதெல்லாம். அதனால் தமிழர்கள் ஒற்றுமை. அதிமுக கூட தாவிக கூட்டணி எங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்தலை. எங்கே நடந்துச்சு? அதான் நடத்தலன்னு தான் கேட்குறேன். நடத்தலை. ஆதாரம் இருந்தால் காட்டுங்க. நான் எங்கள் தலைவர்கிட்ட சொல்கிறேன், பேசுனீங்களும் நானே கேட்குறேன். ஆதாரம் இருக்கான்னு சொல்லுங்கள். ஆதாரத்தை இல்லாமல் எதையும் கேள்வி கேட்காதீங்க. ஏங்க, எதிரி யார் துரோகி யாருன்னு நாங்கள் அடையாளப்படுத்திட்டு ஒரு களத்தில் நிற்கிறோம். அதிமுக களத்தில் நிற்கட்டும், வாழ்த்துவோம். எங்கள் தலைவர் எம்ஜிஆர், எங்களுக்கு வழிகாட்டி எம்ஜிஆர், எங்கள் தலைவர். ஒரு இன்னொரு கட்சியில் இருக்கிற தலைவர் எப்படி நீங்கள் தலைவர்னு சொல்லி, அவர் பொதுவான தலைவர் எப்படி அந்த கட்சியில் நிறுவனர் அவர், அதிமுக நிறுவனர் அவர் தான். சரி, அவர் தூக்கி எப்படி நீங்கள் இது பண்ணிப்பீங்க? சரி, எம்ஜிஆர் சமாதிக்கு ரெட்டலக்காரங்க தான் போகணும், நாங்களாம் போகக்கூடாதா? நான் போவேன்னா சொல்லி அப்புறம் அங்கே நிறுவனர், அதிமுக நிறுவனர் யார் சார்? நீங்கள் சொல்லுங்கள் சார். அவர் நிறுவனர். நாங்கள் வழிகாட்டின்னு சொல்கிறோம், தலைவரான்னு சொல்லலையே. எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்கிறோம். தப்பா? எர்னஸ்டோ சேகுவேரா எங்களுக்கு வழிகாட்டின்னு சொல்கிறோம். அதுக்காக நீங்கள் எந்த கட்சிங்க அவரை வச்சு இது பண்ணலையா? அதனால் நீங்கள் தாராளமாக சேகுவேரா கொள்ளலாம், பிடல் கொண்டு வரலாம், யார் வேணாலும் கொண்டு வரலாம். ஒரு கட்சியோட நிறுவனர் எப்படி நீ எங்கள் தலைவர் அப்படின்னு சொல்லி இது பண்ணிக்கிறீங்க? சேகுவேரா படத்தை வச்சுட்டு கீழே வெண்மையில் கம்யூனிஸ்ட்டுகளை தவிர வேறு எந்த கட்சியும் இங்கே நுழைய முடியாத அளவுக்கு கம்யூனிஸ்ட்டுகளும் பண்ணுறாங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். வரலாறு இருக்கிறது. ஒரே ஒரு செய்தி, எம்ஜிஆர் எங்களுக்கு தலைவர் அல்ல, வழிகாட்டி. அவருடைய ஆட்சி முறையை இங்கே கொண்டு வர விரும்புகிறோம். ஏழைகளுக்கான ஆட்சியை உருவாக்க முனைகிறோம். எம்ஜிஆர் எங்களுக்கு வழிகாட்டி. 1000 தடவை இல்லை 1,00,000 தடவை அழுத்தி சொல்லுவோம். இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு? சொல்லுங்கள், ஏற்றுக்கிறோம். அறிஞர் அண்ணா எங்களுக்கு வழிகாட்டி, உள்வாங்கியிருக்கிறோம் அவருடைய கொள்கைகளை, சித்தாந்தம். அதுக்கு அதிமுகவே தாவக இணைச்சிடலாம். அப்படி ஒன்றும் தேவையில்லை. அவரோட கொள்கை எல்லாமே ஒன்றா இருக்கும்போது நீங்கள் அங்கேயே போய் இணைச்சிடலாம். எடப்பாடி கொள்கை சரியில்லையே, அதானே பிரச்சனைங்க. இப்போ எடப்பாடி ஒத்து வந்துட்டாருன்னா நீங்கள் அங்கே கூட்டணி போக தயார்? ஒத்து வர்றது இல்லைங்க, கொள்கை ரீதியாக ஒத்து வரணும்ல. எங்கே போய் நிற்கிறாரு இப்போ? கொள்கை எதை சொல்கிறீங்க? இப்போ எங்கே போய் நிற்கிறாரு? சீட்டா நோட்டா? எதை சீட்டா நோட்டா? நாங்கள் எல்லாமே டாட்டா கட்டிட்டு போயிடுவோம். நீங்கள் அதை பற்றி கேட்குறீங்க. ஏன்னா அங்கே இருக்குது என்ன இருக்குன்னு சொல்லுங்கள். என்ன இருக்குன்னு தெளிவாக சொல்லுங்கள். நாங்கள் அவைக்கில் எல்லா வளமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், எல்லாமே இருக்குது. எல்லா தொண்டர்களும் எங்கள் பக்கம் தான் இருக்கிறான். லட்சம் தொண்டர்கள் எங்கள் பக்கம் இணைஞ்சு நிற்கிறான். இப்போ என்ன உங்களுக்கு வயிற்று கடுப்பா? சொல்லுங்கள், கழிவறையை காட்டுறேன், சொல்லுங்கள். நாங்கள் தெளிந்த நீரோடை, தெளிவான பாதை, லட்சியத்தோடு களமாட புறப்படுகிறோம். லட்சியத்திற்காக களமாடுகிறோம். அதை முதல்ல நீங்கள் உள்வாங்கணும். சும்மா இந்த கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் திமுக காரங்கள்ட்ட போய் கேளுங்க. கொள்ளையடிச்சு வச்சுக்கிறான்ல, அவங்கள்ட்ட போய் கேளுங்க. அவன் தானே சமூக நீதி பேசிவிட்டு சேரிக்கென்று தனி சுடுகாடு. அவன் தானே சமூக நீதி பேசிவிட்டு இன்னமும் சேரியை தெற்கையும் கிழக்கையும் வச்சுருக்கிறது. அவன் தானே சேரிகளுக்கான சுடுகாட்டையே இன்னும் வரையறை செய்ய முடியாமல் தவிக்கிறது. இல்லை, களத்தில் இங்கே ஜெயிப்பவர்கள் கூட கூட்டணி ஆட்சிக்கு இது வரையும் எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. கூட்டணி ஆட்சிக்கு இங்கே நோ. ஆனால் விஜய் அவர்கள் கூட்டணி ஆட்சி நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது கூட்டணிக்கு வர்றவங்களை இழுப்பதற்கான ஒரு வாய்ஜாலமாக தான் இங்கே பார்க்கப்படுது. கை பிறந்தால் வெளிப்பறக்கும், பொறுத்துருங்க. கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் அமைய போகுது. இல்லை, விஜயால் அதை அமைக்க முடியுமா? ஏன் முடியாது? முடியுமானா இது என்ன கேள்வி? என்ன நாங்கள்லாம் பிற்போக்குவாதிகளா? பின்தங்கியவர்களா? நாங்கள் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களா? இல்லை, இதுக்குள்ளே நம்ம வரல. என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்றது எதை வைத்தே அவர் சொல்கிறாரு. மற்றவங்க எப்படி ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க? திமுக ஆட்சி செஞ்சிருக்கு. சரி, ஒன்றரை கோடி அதிமுக ஆட்சி செய்த கட்சி. சரி, நான் சொல்கிறேன், அதுக்கும் சொல்கிறேன். 1.5 கோடி உறுப்பினர்கள் உள்ள திமுக தனியாக ரோசம் இருந்தால், மானம் இருந்தால், வெக்கம் இருந்தால் தனியாக நில்லுங்க. 1.5 கோடி உறுப்பினர்கள் தான் உங்கள்கிட்ட இருக்கிறாங்களே. அதிமுக 1 கோடிக்கு மேலே உறுப்பினர்கள் இருக்குன்னு சொல்ல தனியாக நில்லுங்க. ஏன் கூட்டு சேர்றீங்க? நீங்கள் சரியான இயக்கங்கள் இந்த மக்களுக்காக. திமுக நிற்க எல்லாமே தயாராக இருக்குது. ஏன்னா சில கட்சிகள் கூட்டணி வர விரும்புகிறாங்க, அதனால் வச்சிருக்காங்க. இப்போ விஜய் சொல்லியா என் கூட கூட்டணி வரவங்க நாங்கள் தான் வெளிப்படையாக சொல்கிறோம். வந்தவர்களுக்கே அந்த ஆப்ஷன் இருக்கும்போது பல ஆண்டுகளாக கட்சியை நடத்தியவர்கள், கொள்கையோடு இருப்பவர்களுக்கு நீங்கள் தான் நாட்டு மக்கள் தானே செய்யும். நீங்கள் நாட்டு மக்களுக்கு அப்படியே இலவசங்கிற பேரில் அள்ளி கொடுத்துட்டோம்னு அப்படியே ஆராதிக்கிறீங்களா? தமிழ்நாட்டில் கோடி கோடியாக கொடுத்தவங்க இலவச. தாவேக்காவோட மெனிஃபெஸ்டோலையும் இலவசங்கள் இருக்காதுன்னு உறுதியாக சொல்ல முடியும். மக்களுக்கான பணத்தை மக்களிடம் கொடுக்குறோம், அது இலவசம் அல்ல. இதே தான் மோடி சொன்னார். எது? என்ன மோடி சொன்னார்? கொடுத்துட்டாரா? அதான் கேட்குறேன். 15 லட்சம் கொடுத்தாரா? சொல்ல முடியாது. கொடுத்தாரா? அவர் அதே தான் நீங்கள் சொல்ல வரீங்க. சொல்லல. அவர் கருப்பு பணத்தை ஒழித்து வங்கிகளில் கிடக்கிற பணத்தை எடுத்து மக்களுக்கு கொடுப்பேன்னாரு. கொடுக்கல. புரியுதுங்களா? நாங்கள் அப்படி சொல்லலை. மக்களின் வரி பணத்தில் மக்களுக்கே செய்ய போகிறோம். உங்கள் மாதிரி டிக்கெட்டு பஸ்ஸில் இலவசமானு நாங்கள் பேச மாட்டோம். புரியுதுங்களா? இலவசமாக டிக்கெட் வாங்கிட்டு தாவேக்கா மாநாட்டிற்கு வர்ற பெண்கள் தான் அதிகம். 1000 ரூபாய் மாதந்தோறும் வாங்கி கொண்டு தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடுகளுக்கு வருகிற கூட்டம் தான் அதிகம். இது பொறுத்துக்க முடியாமல் தான் உங்களை போன்றவர்களை கதற துடித்திருக்கிறார்கள். உங்களை போன்றவர்களை களமிறக்கி விட்டுருக்கிறார்கள். பதறுங்கள், கதறுங்கள், எங்களுக்கு பயமே கிடையாது. களத்தில் தைரியமாக நெஞ்சை நிமிர்த்தி யுத்த களத்தில் மஞ்சளை மடியில் கட்டி கொண்டு போராடுவதற்கு வந்திருக்கணும். அம்புகளை எய்துங்கள். ரத்தமே வடிந்தாலும் மஞ்சளை அரைச்சி வச்சுருக்கிறோம். பூசிட்டு போர்க்களத்துக்கு வெற்றி பெறுவோமே ஒழிய
புழுதிகளுக்குள் நாங்கள் போய் படுத்து தூங்குற கோமாளிகள் அல்ல. 2026 தெரியும், நல்லாவே தெரியும். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பதிவுமிக்க மிக்க நன்றி சார். நன்றி.